பரபரப்பான சூழ்நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்புடன் பிரதமர் மோடி இன்று சந்திப்பு. வரி விதிப்பு, இந்தியர்கள் நாடு கடத்தல் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து பேச திட்டம். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் பகுதி இன்றுடன் நிறைவடைகிறது. இரண்டாம் கட்ட அமர்வு அடுத்த மாதம் 10ஆம் தேதி தொடங்குகிறது. மக்களவையில் இன்று தாக்கலாகிறது புதிய வருமான வரி சட்ட மசோதா. வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் அறிக்கையும் இன்று சமர்ப்பிக்கப்படுகிறது. பல வாய்ப்புகளை உதறிவிட்டு கட்சியின் ஒற்றுமைக்காக பாடுபட்டவர். தன்னை சோதிக்க வேண்டாம் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஆவேசம். வாய்ப்புகள் விடுகிற போது அந்த வாய்ப்பை பற்றி நான் கவலைப்படவில்லை. இயக்கம் ஒன்றாக இருக்க நினைப்போம், நான் மறந்துவிடக்கூடாது. என்னை சோதிக்காதீர்கள், அதுதான் இடத்திலே வேண்டுகோள். அறிவாலயத்தின் ஒவ்வொரு செங்கலையும் உருவும் வரை இங்கேதான் இருப்பேன். ஆளுநரையும் அண்ணாமலையையும் மாற்ற வேண்டாம் என முதலமைச்சர் கூறியதற்கு அண்ணாமலை பதிலடி. பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்தம் தொடர்பாக போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் அரசு இன்று பேச்சுவார்த்தை. மன்மோகன் சிங் மறைவால் ஒத்திவைக்கப்பட்ட பேச்சுவார்த்தை சென்னை குரோம்பேட்டையில் இன்று காலை தொடக்கம். சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம் தொடர்பான முத்தரப்பு பேச்சுவார்த்தை மீண்டும் தோல்வி. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நாளை நடைபெறும் என தொழிற்சங்கத்தினர் அறிவிப்பு. தஞ்சை புன்னைநல்லூர் அரசு பள்ளியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் நிகழ்ச்சி. அரசு நிகழ்ச்சிக்காக பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டதால் சர்ச்சை. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு தாம்பரம் போலீஸ் கட்டுப்பாடு விதிப்பு. ஆட்டோ ஓட்டுநர்கள் காவல்துறையிடம் அடையாள அட்டை பெற வேண்டும் என போலீசார் வலியுறுத்தல். அரக்கோணத்தில் உள்ள இந்திய கடற்படை விமான தள மையத்தில் கடற்படை வீரர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை. தனது அறையில் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் போலீசார் தீவிர விசாரணை. சென்னை வாசிகளுக்கு தெற்கு ரயில்வே குழு அறிவிப்பு. இம்மாதம் இறுதி அல்லது அடுத்த மாதத்தில் ஏசி புறநகர் ரயில் சேவை அறிமுகம். செங்கல்பட்டு மாவட்டம் படூரில் உள்ள தனியார் கல்லூரியில் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு பேராசிரியர் உயிரிழப்பு. போதிய மருத்துவ வசதி இல்லை என கூறி கல்லூரி நிர்வாகத்தை கண்டித்து மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டம். கோவை மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையத்தில் மக்களை அச்சுறுத்தி வரும் வேட்டையன். காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட விவசாயிகள் கோரிக்கை. பழனி கொடைக்கானல் சாலையில் இரவு நேரங்களில் ஒற்றை காட்டு யானை உலா. இரவில் வெளியே செல்வோர் எச்சரிக்கையாக இருக்க வனத்துறையினர் அறிவுறுத்தல். கோவை மாவட்டம் சூலூர் அருகே கண்டெய்னர் லாரியில் தீ விபத்து. கோழி கழிவுகளை சுத்தம் செய்யும் இயந்திரங்கள் தீயில் எரிந்து நாசம். புதுச்சேரியில் 4 பொதுத்துறை நிறுவனங்களில் 5 ஆண்டுகளில் 388 கோடி இழப்பு. புதுச்சேரி சட்டப்பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்ட தணிக்கை அறிக்கையில் தகவல். மாசி மாத பூஜையை ஒட்டி சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறப்பு. இன்று முதல் 17ஆம் தேதி வரை 5 நாட்கள் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதி.
கர்நாடகாவில் கட்டுக்கட்டாக 5 கோடி ரூபாய் பணம் 992 கிராம் தங்க நகைகள் பறிமுதல். சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கு சோதனையில் போலீசார் அதிரடி. போலி ஆவணங்கள் மூலம் 1196 கோடி ஜிஎஸ்டி மோசடி. உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவன இயக்குநர் கைது. பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண்கள் கருவை கலைக்க உரிமை உண்டு. உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத் உயர்நீதிமன்றம் முக்கிய தீர்ப்பு. மேற்கு வங்கத்துக்கு வழங்க வேண்டிய நிதியை மத்திய அரசு விடுவிக்கவில்லை. மேற்கு வங்க மாநில பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. இந்திய பங்குச்சந்தை தொடர்ந்து 6வது நாளாக சரிவு. ரியல் எஸ்டேட் துறை பங்குகள் அதிகபட்சமாக 3% வரை சரிந்த நிலையில் இன்றைய வர்த்தகத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் முதலீட்டாளர்கள். நாட்டின் சில்லறை பணவீக்கம் ஜனவரியில் 4.31% சரிவு. 5 மாதங்களில் இல்லாத அளவுக்கு சில்லறை பணவீக்கம் குறைந்தது. ரஷ்ய அதிபர் புதினுடன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொலைபேசியில் பேச்சு. உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்த அதிபர் புதினிடம் ட்ரம்ப் வலியுறுத்தல். லிபியாவில் 64 பேருடன் சென்ற படகு கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 16 பேர் உயிரிழப்பு. பாகிஸ்தானில் இருந்து சட்டவிரோதமாக வந்தவர்கள் படகு விபத்தில் சிக்கியதாக தகவல். மேற்கு பசிபிக் கடலில் பனிப்படலத்தில் சிக்கிய 139 மீனவர்கள் மீட்பு. ஹெலிகாப்டர்கள் மூலம் மீனவர்களை பத்திரமாக மீட்ட ரஷ்யா. அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு. பனிப்பொழிவு அதிகரிப்பால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. பாகிஸ்தானில் தனக்கு மரண தண்டனை விதிக்கும் நிலை உருவானது. பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் ஃபேஸ்புக் நிறுவனர் மார்க் ஜூக்கர்பெர்க் தகவல். சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து அடுத்த மாதம் பூமிக்கு திரும்பும் சுனிதா வில்லியம்ஸ். சுனிதா புச்வில்வோரை அழைத்து வர ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் மார்ச் 12ஆம் தேதி விண்ணில் பாய்கிறது. அகமதாபாத்தில் நடைபெற்ற கடைசி மற்றும் 3வது ஒருநாள் போட்டியிலும் இந்திய அணி அபார வெற்றி. இங்கிலாந்து அணியை 3-0 என்ற கணக்கில் வாஷ் அவுட் செய்தது இந்தியா. ரிஸ்வான் சல்மான் அபார ஆட்டத்தால் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்திய பாகிஸ்தான். முத்தரப்பு கிரிக்கெட் போட்டியில் இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் நியூசிலாந்து நாளை பலப்பரீட்சை. கத்தார் ஓபன் டென்னிஸில் ஸ்வியாடெக் பெகுலா ரபேகினா காலிறுதிக்கு தகுதி. மகளிர் ஒற்றையர் 3வது சுற்றில் பலோனி படோசா அதிர்ச்சி தோல்வி. மும்பை அணிக்கு எதிரான ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் கோவா வெற்றி. இன்றைய போட்டியில் ஜாம்ஷெட்பூர் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணிகள் மோதல். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் கேப்டன் யார்? இன்று காலை 11:30 மணிக்கு அறிவிக்கிறது ஆர்சிபி அணி நிர்வாகம். நடிகர் சூர்யாவின் ரெட்ரோ படத்தின் முதல் பாடல் இன்று வெளியாகிறது. கண்ணாடி பூவே என்ற பாடலின் ப்ரோமோவை வெளியிட்டது படக்குழு.